Hello all, வணக்கம். ரூல்ஸோட அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட் 1 பார்க்கலன்னா அந்த பார்ட்டையும் பாருங்கள். இதை முடிச்சுட்டும் பார்க்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடியும் பார்க்கலாம். கண்டினியூஷன் கிடையாது, ஏன்னா நான் ஒரு ரூலாக எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் 2 டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் சொல்லியிருப்பேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க ரூல் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம என்ன ரூல் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படியே ரூல் 3 அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு வேர்போட போன வீடியோவில் ஐஎன்ஜி ஆட் பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் இடி ஆட் பண்ணால், அதாவது பாஸ்ட் டென்ஸ்க்கு. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாக்குன்னு ஒரு வேர்டு இருக்குது, ஒர்க்குன்னு ஒரு வேர்டு இருக்குது, ப்ளேன்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஸோ நான் வேர்புன்னு சொல்கிறது எல்லாமே நமக்கு என்னவா வரும், ஆக்ஷன் வேர்ட்ஸாக வரும். இப்போ இதோட நான் இடி சேர்க்குறேன் அப்படின்னா எனக்கு அந்த வேர்டு என்னவா ஆகும், மாடிஃபை ஆகுமா, ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணுவேனா, இல்லைன்னா அப்படியே எழுதுவேனா? நான் என்ன பண்ண போகிறேன், அப்படியே தான் எழுத போகிறேன். வாக் வாக்டு, ஒர்க் ஒர்க்டு, ப்ளே ப்ளேடு. ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. அப்போ எதுக்கு வேர்போட இடியை ஆட் பண்ணமோ அது பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம இது ஒரு தனி ரூலாக பார்க்க போகிறோம். ஜென்ரலாக வந்து பாஸ்ட் டென்ஸ்னால் வாக்ட் பிளேட் ஒர்க்ட் இந்த மாதிரி தானே இருக்கும். அதுக்கு எதுக்கு தனி ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இப்போது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் நமக்கு ஈல முடியும். லெட்ஸ் சே டான்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. இதோட நான் இடியை ஆட் பண்ணணுன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், டான்ஸ்ட் அப்படின்னு சொல்வேன். இப்போ இதோட ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா DANCE இடின்னு வருமா? ஏன்னா நான் இதில் ஆல்ரெடி டான்ஸுன்றதுல இருக்குது. இப்போ நான் இடி ஆட் பண்ணால் தான் அது பாஸ்ட் ஆகும். அப்போ எனக்கு ஸ்பெல்லிங் எப்படி வரும், இப்படி வந்தால் அது தப்பு. அப்போ எனக்கு ஸ்பெல்லிங் எப்படி வரணும் அப்படின்னா டான்ஸ்ட். ஸோ இந்த ஈயை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் இருக்கிற ஈயை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடியை நம்ம உள்ளே சேர்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்கும், டான்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆர் இந்த மாதிரி ஆல்ரெடி ஈ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டி மட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இடி ஆட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் டி மட்டும் ஆட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயே இன்னொரு க்ரைட்டீரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நான் இடி ஆட் பண்ணால் ஆல்ரெடி இ இருக்குது, ஸோ நான் வெறும் டி மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போது ட்ரைவ்டு கரெக்டாக, இதுவும் தப்பு. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் டான்ஸ் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் டான்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம். ட்ரைவ் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் ட்ரைவ்ட் அப்படின்னு கிடையாது. ட்ரைவோட பாஸ்ட் டென்ஸ் ட்ரோவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கேசஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கெட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. நான் அதை பாஸ்ட்டாக மாற்றணுன்னா இடி ஆட் பண்ணால் பாஸ்ட்டாக மாற்ற முடியுமா? இது கரெக்டாக, இது தப்பு. அப்போ கெட்டோட பாஸ்ட் டென்ஸ் காட். ஸோ ஐ கெட் அப்படின்னா ஐ காட் அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் ட்ரைவ் அப்படின்றதுக்கு ட்ரைவ்டுன்னு கிடையாது. ட்ரைவ் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் என்னவா வரும், ட்ரோவ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி சில க்ரைட்டீரியாவும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்னென்னா, ஒரு சில வேர்ட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், இடி ஆட் பண்ணுவோம். அது அப்படியே வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் இருக்கிற வேர்டோட இடி மட்டும் ஆட் பண்ணி நம்ம அந்த வேர்டை ஃபார்ம் பண்ணிடலாம். பட் ஒரு சில கேசஸில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இ இருக்கும், அப்போ ஏன் நம்ம இடி ஆட் பண்ணோம், வெறும் டி மட்டும் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில கேசஸ் இருக்கும். அதே கேஸில் இ இருந்தாலும் நம்ம இடி ஆட் பண்ணாமல் அந்த வேர்டையே என்டையராக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் நமக்கு எப்படி இது வந்து தெரியும். இப்போ வந்து நான் ஒரு வேர்டு புதுசாக ஒரு வேர்டு பார்க்குறேன், அந்த வேர்டு வந்து எனக்கு ட்ரைவ் இந்த மாதிரி வருமா, இல்லை டான்ஸ் அந்த மாதிரி வருமா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இப்போது நார்மலாக ஒரு சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும் கரெக்டாக. இப்போது ஈட்டுன்ற ஒரு வேர்டு நான் பாஸ்ட் டென்ஸ் மாற்றணுன்னா ஏட்டுன்னு மாற்றுவேன். அதை நான் வந்து இடி ஆட் பண்ண மாட்டேன் கரெக்டாக. இது நமக்கு எப்படி வந்து கிளியராக தெரியுது, ஈட்டுன்றது பாஸ்ட் டென்ஸில் ஐ ஏட், ஐ ஈட், ஐ ஏட். இது ப்ரெசண்ட்டு, இது பாஸ்ட்டுன்னு எனக்கு எப்படி தெரியும், பிகாஸ் நான் இதை வந்து நிறையா இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஸ்ட்ராங்காக போய் ரெஜிஸ்டரும் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஏட்டுன்றதை யூஸ் பண்ணிட்டே இருக்க போகிறேன். நிறைய இடத்துல பார்க்கும்போது நான் வந்து கவனிப்பேன், ஓகே ஈட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஏட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்ப்பேன். அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒரு புது வேர்டு யூஸ் பண்ணுறீங்க, புது வேர்ட் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வேர்டோட 3 ஃபார்மும் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இப்போ ட்ரைவே எடுத்துக்கோங்க. ட்ரைவ் வந்து ஒரு நார்மல் எக்ஸாம்பிள்.
அது ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பிஹேவ் ஆகும், பாஸ்ட் டென்ஸில் அந்த வேர்ட் எப்படி பிஹேவ் ஆகும், அண்ட் ஃப்யூச்சரில் அந்த வேர்ட் எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்றத நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ நீ இந்த வேர்டு லேர்ன் பண்ணும் போது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணணும். அதோட மீனிங் லேர்ன் பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணோன்றதை லேர்ன் பண்ணணும், அதை ஃபர்தராக டிவைட் பண்ண முடியுமான்றது லேர்ன் பண்ணணும். இது வந்து ப்ரெசண்ட்டாக பாஸ்ட்டாக ஃப்யூச்சராக அப்படின்றதெல்லாம் லேர்ன் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், பாஸ்ட்டில் இருந்தால் எப்படி இருக்கும், ஃப்யூச்சரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஒரு க்ரைட்டீரியா. இதே க்ரைட்டீரியா நம்ம ஒரு வேர்டு வந்து ஒய்ல முடியுது அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது அந்த வேர்பை வச்சு அது கூட ஒய் இருக்குது. பட் ஒரு சில க்ரைட்டீரியாவில் இந்த ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா இந்த வேர்டு இருக்கும், ஒரு கான்சனன்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒய் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நம்ம பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறதுக்கு இடி ஆட் பண்ணுவோமா, பண்ணுவோம். அது கூட எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐயும் ஆட் பண்ணுவோம். இந்த ஒய்ன்றதை ரிமூவ் பண்ணிவிட்டு, இதுதான் ஒரு ரூல். லெட்ஸே கேரின்னு ஒரு வேர்டு இருக்குது. ஸோ இந்த கேரி அப்படின்றத ஒய் அப்படின்றதோட முடிஞ்சிருக்கு. இந்த ஒய்க்கு முன்னாடி நமக்கு என்னவா இருக்குது, கான்சனண்ட்டாக இருக்குது. இந்த கான்சனண்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போது ஐஇடி அப்படின்றத நம்ம இந்த வேர்டை மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுவோம், இந்த ஒய்யை ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ ரிமூவ் ஒய், add IED, add IED and the word becomes CARRIED. ஸோ இந்த இடத்துல carried அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஒரு past tense. ஸோ இது வந்து ப்ரெசண்ட்டு, இது வந்து பாஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்டடி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஸோ ஸ்டடி அப்படின்றதும் ஒய்ல முடிஞ்சிருக்கு. ஒய்க்கு முன்னாடி நமக்கு என்ன இருக்குது, கான்சனன்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஐஇடியை ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன வரும், ஸ்டடீடு. இந்த மாதிரி எழுதணும். ஸோ இதுதான் நமக்கு பாஸ்ட் டென்ஸ். ஸோ பேசிக்காக ஒரு வேர்டை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த வேர்டில் இடி ஆட் பண்ணால் நமக்கு பாஸ்ட் டென்ஸ் கிடைக்கும். பட் அந்த இடி ஆட் பண்ணுற வேர்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஆல்ரெடி அந்த வேர்டு இருக்குது அப்படின்னா அந்த ஆல்ரெடி இருந்ததுனால நம்ம இடி ஆட் பண்ணாமல் வெறும் டி மட்டும் ஆட் பண்ணுவோம் ஒரு சில கேசஸில். அதே வேர்ட் ஈயில் முடிஞ்சிருக்கலாம், பட் அந்த வேர்டில் நம்ம இடி ஆட் பண்ண மாட்டோம், அந்த வேர்டே என்டையராக சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இது நிறையா வேர்ட்ஸ் நீங்கள் பார்க்க தான் எந்த வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ணணும், எந்த வேர்டை நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அடுத்தது இந்த மாதிரி ஒய்ல முடியுது, ஒய்க்கு அப்புறம் ஒரு கான்சனன்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஇடி ஆட் பண்ணுவோம், இடி ஆட் பண்ணாமல் ஐஇடி ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கேசஸில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு கிளியராகவே புரிஞ்சிடும். ஓகே, ஒய் வந்திருக்கு, ஒய்க்கு முன்னாடி கான்சனன்ட் இருக்குது, அப்போ நம்ம ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇடி ஆட் பண்ணால் அது பாஸ்ட் டென்ஸாக மாறிடும் அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்து ஒன் சிலபிள் வேர்டாக இருக்கணும், அதில் ஒரு வவ்வலாக இருக்கணும், அண்ட் கடைசியில் முடிகிறது ஒரு கான்சனண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி வேர்டு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த கான்சனண்ட் அந்த கடைசியாக இருக்கிறது டபுள் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாப்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த ஸ்டாப் அப்படின்றது ஒரு சிலபிள் தான். ஸோ ஒரு சிலபிள் அப்படின்னு சொல்லும் போது நான் லாஸ்ட் பார்ட் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வேர்டை ஃபர்தராக நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. ஸ்டாப் அப்படின்றது ஒன் சிலபிள் வேர்ட், ஃபர்தராக பிரேக் பண்ணி நம்மளால் சொல்ல முடியாது, அது அப்படியே தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து ஒரு சிலபிள். ஓகே, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஒரே ஒரு வவல் தான் இருக்கா, ஆமாம் ஒரே ஒரு வவல் தான் இருக்குது. கடைசியில் ஒன் கான்சனன்ட் வந்து எங்கே இருக்கணும், கடைசியில் இருக்கணும். கடைசியில் கான்சனன்ட் இருக்கா, இருக்குது. அப்போது இதில் என்ன பண்ணணும், இடி ஆட் பண்ணுறதுக்கு இந்த வேர்டை வந்து ப்ளஸ் ப்ளஸ். ஸோ நம்ம வந்து ப்ரோக்ராமிங்லாம் பார்த்துருப்போம்ல, I++ அப்படின்னா I+1 அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி P++, கிடையாது, P வந்து டபுள் ஆக்குறது இந்த இடத்துல. ஸோ STOPPED, ஸோ ஸ்டாப்டு. ஸோ இங்கே இருக்கிற கான்சனன்ட் நமக்கு அகெயின் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கேசஸும் நமக்கு இருக்குது. இதே மாதிரி நம்ம ஐஎன்ஜிலையும் பார்த்துருப்போம். ஒரே சிலபிள், ஒரு வவல், அண்ட் லாஸ்ட்டாக ஒரு கான்சனன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்சனண்ட்டை டபுள் பண்ணிவிட்டு நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் கட் அப்படின்றத பார்த்துருப்போம். CUT, ஒரு வவல் தான் இருக்குது, அது ஒன் சிலபிள் வேர்டு, கடைசியில் T அப்படின்ற ஒரு கான்சனன்ட் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த டீயை டபுள் பண்ணோம், CUTTING அப்படின்னு சொல்லி. அதே தான் இந்த கேஸ்க்கும் நம்ம அந்த இடத்துல ஐஎன்ஜி ஆட் பண்ணுறோம், இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ்க்கு இடி ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி HOP அப்படின்னு ஹாப், குச்சி குச்சி போகிறது ஹாப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஒன் சிலபிள் வேர்ட். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு வவல் தான் இருக்குது, ஒன் வவல் கரெக்டு. கடைசியில் முடிஞ்சிருக்கிறது ஒன் கான்சனன்ட், இதுவும் கரெக்டு. அப்போ இது என்ன பண்ணோம், HOPPED,
இந்த கான்சனண்ட்டை நம்ம வந்து டபுள் ஆக்கணும். ஓகே, அண்ட் இடி ஆட் பண்ணால் நமக்கு இது என்னவா வருது, பாஸ்ட் டென்ஸாக வந்துடும். ஸோ ஹாப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ் பார்த்துருப்போம். ஸோ பேசிக்காக பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வர்றது இந்த இடி அப்படின்றது மைண்டில் வரும். ஸோ இது எல்லாமே கரெக்டு தான். ஆனால் நம்ம ஆட் பண்ணுற இடி எந்த இடத்துல ஆட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நார்மல் வேர்டுக்கு இடி ஆட் பண்ணால் தட் இஸ் ஃபைன், அது வந்து கரெக்ட் ஃபார்மேட்டில் வந்துடும். அதே மாதிரி கடைசியில் ஈ இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணணும், கடைசியில் ஒய் இருந்துச்சுன்னா ஒய்க்கு முன்னாடி என்ன இருக்கான்றதை செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஒய்யை என்ன பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துருப்போம். ஒன் சிலபிள் வேர்டில் என்னென்ன க்ரைட்டீரியாலாம் இருக்கணும் அந்த ஒன் சிலபிள் வேர்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு அப்படின்றதான் பார்த்துருப்போம். சப்போஸ் நம்ம யூஸ் பண்ண க்ரைட்டீரியா எல்லாமே இருக்குது அப்படின்னா அந்த வேர்டை என்னவா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாமும் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்காக பாஸ்ட் டென்ஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது, அந்த வேர்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங்ஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண அண்ட் பெரிய ஏதாவது அன்ஃபெமிலியர் வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த ரூலை நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த வேர்டை வந்து ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அண்ட் வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்ட் 1 வீடியோவில் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா அதுலேயும் ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கும். அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஓகே இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.